வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்னைக்கு சமீமாஸ் கிச்சனில் கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எப்படி வறுத்து அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா வெயில் காலத்தில் முடி கொட்டுறது அதிகமாக இருக்குது. அதனால் கருவேப்பிலை பொடி நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு போட்டுக்குவோம். அப்புறம் துவரம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பொட்டு உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? பொட்டு உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பொட்டில் உளுந்து போட்டுக்குவோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் 4-5 வரமிளகா போட்டுக்குவோம். வரமிளகா போட்டுட்டு மல்லி கொஞ்சம் போட்டுக்குவோம், முழு மல்லி. அதுக்கப்புறம் வெள்ளை எள் இருக்குல்ல, வெள்ளை எள் கொஞ்சம் போட்டுக்குவோம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டுக்குவோம். தேவையான அளவு பெருங்காய பொடி போட்டுக்குவோம். கொஞ்சம் ஒரே ஒரு கட்டி புளி போட்டுக்குவோம். போட்டு நல்லா வறுத்துக்குவோம். வறுத்து இதை நுணுக்கிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கெடாது. சுடு சாப்பாட்டில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த பொடி கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்களேன். இது செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. நல்லா வறுத்துட்டோம். நல்லா வறுப்பட்டுச்சு. இதில் மிளகு, சீரகம், பூண்டு இதை மட்டும் சேர்த்துக்குங்க. சவுண்டு கேட்குதா? இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. வறுத்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கழுவி காய வச்சுருக்கேன். அதே மாதிரி வெள்ளை முடியெலாம் இருக்குங்கள்ல, எல்லாத்துக்கும் ஒயிட் ஹேர் நிறையா இருக்குல்ல, அவங்களாம் இந்த பொடி சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரமாக கருப்பாயிடும் முடி. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை போட்டோன்னா அதையும் நல்லா சூடு பண்ணிக்குவோம். ஒயிட் ஹேர் இருக்கவங்களாம் ஒரு மாதம் விடாமல் இந்த பொடியை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி கருப்பாயிடும். பாருங்கள், இதெல்லாம் வறுத்துட்டேன். இதை நுணுக்கிறதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம் எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்குவோம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்குவோம். இல்லைன்னா கெட்டு போயிடும். சூடாகவே நம்ம டப்பாவில் கொட்டி வச்சோம்னா கருவேப்பிலை பொடி கெட்டு போயிடும். கொஞ்ச நேரம் ஹீட்டு போனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்குவோம் நம்ம ஸ்டோர் பண்ணி. கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை பொடியை செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சு காமிச்ச மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை பொடி ரெசிபி ஒரு நாளைக்கு சாப்பாடு தாளித்து காமிக்கிறேன். வெறும் ஒன்றும் பண்ண வேணாம். கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு மட்டும் போட்டு வதக்கிட்டு இந்த பொடியை தூக்கி ஒரு 2 ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு சாப்பாடு சூடாக வடித்த சாப்பாடு ஒரு கரண்டி எடுத்து போட்டு கிளறி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் செஞ்சு பாருங்கள். சும்மா வெறும் சூடான சாப்பாட்டில் இது 1 ஸ்பூன் போட்டுட்டு நெய் ஊற்றியும் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.